Hotstar வழங்கும் ராமின் பறந்து போ உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இந்தியால இத்தனை கோடி பேர் இருக்கான். எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கறான். இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. That's harsh truth. எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன் பா, நான் தோனி ஃபேன். மறக்க முடியாத நிறைய இயக்குநர்களோட நீங்கள் பண்ணியிருப்பீங்களா? அவங்களோட பணியாற்ற அனுபவம் பற்றி நடுவில் சமீபத்தில் நான் விடுதலை 2 பண்ணேன். ஒரு ஹாலிவுட் படம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எல்லாருக்குமே அது இருந்திருக்கும், எனக்கும் அந்த சந்தோஷம் இருந்தது. ஒரு வாட்டி இந்த பிச்சைக்காரன் படத்தில் ஆடிஷனுக்கு போய் அட்டன் பண்ணேன். என் ஃப்ரெண்டு தான் சொன்னார். அந்த ஆடிஷனை பார்த்து தான் சசி சார் என்னை கூப்பிட்டு, நான் நடிக்கும்போது அந்த கேப் வந்து ஃப்ளோவாக போட்டோன்னா அதை டப்புன்னு உருண்டு ஓடி போய் ரோட்டில் விழுந்துருச்சு. சாரி சார், தெரியாது வந்துச்சு. 45 வயசு ஆகுது, கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா? ஒரு வாட்டி அவர் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே சாஞ்சிட்டு இருந்தார். அப்போ ஒரு ஃபோன் அடிச்சுது, எடு அப்படின்னாரு. எடுத்தேன். ஓ விசு பேசுகிறேன் கஜேந்திரன் அப்படின்னாரு. சார் விசு சார். சுருராஜன் சார் மிகப்பெரிய ஃபேன்னே சொல்லலாம். நீங்கள் அவர் மாதிரி மிமிக்ரி கூட பண்ணுவீங்க? பண்ணுவேன். சுருராஜன் பண்ணுவேன், படக்கு நல்ல. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு வந்து ஷேர் வித் விக்கில் யாரை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம்னா குணச்சித்திர நடிகர் தயாளன் சார் தான். வணக்கம். வணக்கம். உங்களுடைய சின்ன வயசுல இருந்தே வந்து உங்களுக்கு வந்து ஹியூமர் சென்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுதான் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்குண்டான காரணமா? ஆமாம், அதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது, நான் வந்து படிக்கும்போதே எனக்கு இந்த மேடை நாடகங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது, ஸ்கூலில் அந்த நாடகம் நடத்தும் போதெல்லாம் நடிச்சிருக்கேன். அப்படியே நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவுடனே டிபி கஜேந்திரன் சார் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு திரைப்படத்துறையில். வீடுமனை மக்கள், பெண்கள் வீட்டின் கண்கள், பாட்டு வாத்தியார், இப்படி தொடர்ந்து படங்கள் கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் மேடை நாடகங்களை நான் நடிச்சிருந்தேன். என்னுடைய நாடகத்துக்கு தலைமை தாங்க வந்திருக்காரு அவர், துரைராஜ் சார்லாம் வந்திருக்காங்க. அப்படி மேடை நாடகங்கள் போடும்போது நான் சொந்தம் சொத்து சுகம் சொல்லிட்டு நானே எழுதி இயக்கி ஒரு நாடகம் போட்டேன். அந்த நாடகத்தை ஆல் இண்டியா ரேடியோவில் ஒளிபரப்புனாங்க. மறு ஒளிபரப்பே பல தடவை நடந்தது. ரொம்ப நல்ல நாடகம் சொல்லி சிறந்த நாடகம்னு அவார்டும் வாங்கினேன். அப்படி தொடர்ந்து என்னுடைய கலைப்பயணம் வந்து திரைத்துறையில் கால் எடுத்து வச்சேன். இப்படி போயிட்டுருக்கு. என்னதான் ஸ்கூலில் வந்துட்டு நீங்கள் வந்து நாடகங்களில் நடிச்சிருந்தாலும் சினிமா வாய்ப்பு முதல்ல உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? தொடர்ந்து நான் வந்து சார் டிபி கஜேந்திரன் சாரை பார்த்துக்கிட்டே இருந்தேன், போயிட்டே இருந்தேன். அப்போது அவர் என்ன பண்ணார், நான் படம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொன்னார். அப்போ இவர் வீடுமனை மக்கள் பண்ணும்போது சீதா மேடம் நடித்த ஒரு படம், அவள் மெல்ல சிரித்தாள்னு ஒரு படம் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பும் வந்தது, எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் நான் இந்த படத்தை நடித்தேன். என்னுடைய குருநாதராகவும் அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்டாக நான் இருந்ததுனால இந்த படம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சி அதில் நடித்தேன். நான் அது மறக்க முடியாத அனுபவம். தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்தாரு. அப்படி தான் என்னுடைய கலைப்பயணம் தொடர்பாக இருந்தது. ஓகே, இப்போ வந்து ஸ்டேஜில் நடிச்சிட்டோம், அத்தனை பேர் முன்னாடி நடிச்சிட்டோம். இப்போ கேமரா முன்னாடி நடிக்கிறதுக்கு எப்படி சார் இருந்துச்சு? இப்போ எனக்கு ஸ்டேஜில் நடிக்கணும்னு ஆசை இருக்குது. யார் பார்க்குறாங்க, ரொம்ப பேர் இப்போ அந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருது. ஸ்டேஜ் தாங்க முதல் தாய் வீடு மாதிரி ஒரு கலைஞர் இருக்குது. அப்படி நடித்து பழக்கமானதுனால எனக்கு திரைத்துறையில் நடிக்கிறது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு இதுவாக தெரியல. ஏன்னா நம்ம அங்கேயே வந்து மைக்கை ஃபாலோ பண்ணி டைரெக்டாக ஆடியன்ஸை மூவ் பண்ணி அவங்களோட நடித்து அவங்கள பார்க்கும்போது ரியலாக இருந்தது வந்து திரைத்துறை எனக்கு அந்த அளவுக்கு பயம் இல்லை. எனக்கு அந்த பயம் இல்லாத நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நாடகத்தினால தான். படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, தொடர்ந்து வாய்ப்பு வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை சார். அந்த காலகட்டத்தில் எப்படி உங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் அமைஞ்சது? கண்டதை படிப்பவன் பண்டிதன் ஆவான் சொல்லுவாங்க. எல்லாம் படியும் ஏறி இறங்குவேன். பெரிய பட்ஜெட்டு, மிடில் பட்ஜெட்டு, லோ பட்ஜெட், இப்படி எந்த படமாக இருந்தாலும் சரி அந்த படம் வாசலில் போயிட்டு ஒரு காலத்தில் ஏறாத படிக்கட்டே இல்லை. இப்போது நான் சில படத்தில் போய் கேட்டுட்டு தான் இருக்கேன். தானாக வந்து கிடைச்சிடாது, கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். அப்படி போய் கேட்க தான் ஒரு வாட்டி இந்த பிச்சைக்காரன் படத்தில் ஆடிஷனுக்கு போய் அட்டன் பண்ணேன். என் ஃப்ரெண்டு தான் சொன்னார், போய் அட்டன் பண்ணேன். அந்த ஆடிஷனை பார்த்து தான் சசி சார் என்னை கூப்பிட்டு, 45 வயசு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு பொண்ணு கூட கிடைக்கலடான்னு சொல்லி கேப்பை தூக்கி போடுவேன். அந்த வாய்ப்பு கிடைச்சது ஆடிஷனில் அட்டன் பண்ணி தான் கிடைச்சிது. இன்றைக்கும் விஜய் ஆண்டனி சார்லேருந்து ரொம்ப என்னை பார்த்தாருன்னா, அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணீங்க சார், நல்லா இருந்தது சார்னு சொல்லுவார். அது தொடர்ந்து அவரும் எனக்கு வாய்ப்புகள் கொடுத்தாரு. கோடியில் ஒருவன், சலீம் அப்படின்னு படங்கள் கொடுத்துருந்தாங்க.
45 வயசு ஆகுது, கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா? பிரபலமான கலைமாமணி ரங்கமணி சாரோட பயணிச்ச அனுபவம் பற்றி சொல்லுங்கள். விஜய நரசிம்மன் சொல்லிட்டு ஒரு நாடகம் போட்டாங்க. அந்த நாடகத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் நடித்தேன். அப்போ சின்ன வயசு எனக்கு. அப்போ நான் துருத்துருன்னு அந்த ஒரு ஒட்டக்கூத்தன் கேரக்டர் நடிக்க வேண்டியவன். அந்த ட்ரெஸ்ஸை பற்றியே எனக்கு கவலையே தெரியாத ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டேன், ஸ்க்ரீனுக்கு அடுத்த சீன் எழுதிடும் போது வேறு ட்ரெஸ்ஸை போட்டேன். இந்த பார்த்துட்ட ஒரு செகண்டில் அவர் பிடிச்சி எனக்கு தரன்னு ஒழிச்சிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி வேறு ட்ரெஸ்ஸை போட்டு டக்குன்னு போய் இப்போ போய் நடி அப்படின்னாரு. பாருங்கள், வளவழுத்து போயிட்டேன் நான். அவர் அதுக்கப்புறம் ஐயா வந்து காஞ்சி ரங்கமணி தான் வாலி ஐயா எழுதின பாட்டு ரங்கமணி தங்கமணி வா வா வான்னு இருக்கும். அந்த பாட்டில் வந்து ரங்கமணியை வச்சு தான் பாடல் எழுதுனதாக சொல்லி ஒரு பேட்டியில் படித்தேன். பெரிய ஜீனியஸ் அவங்களாம், பழைய காலத்தில் இருந்தவங்களாம். இன்றைக்கும் எனக்கு வந்து கம்பர் ஜெயராமன், சாமி கண்ணு, டெல்லி கணேஷ் சார், இப்படி எல்லாரும் மாதிரியும் ஒரு கேரக்டராக பண்ணணும்னு சொல்லி தான் ஆசை. வாய்ப்புகளுக்காக இயங்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவேன். பொதுவாகவே சசி சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வந்து அந்த படத்தோடைய அடைமொழி வந்து அவருக்கு தொத்திக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பூ சசின்னு வரும், அதுக்கப்புறம் பிச்சைக்காரன் சசி வரும். அதுமாரி என்ன படம் ஹிட்டு கொடுக்குறாரோ அதை வச்சே வந்து அவரோட பேர் அமைஞ்சிரும். அவ்வளோ பெரிய டேரக்டரோட பணியாற்றும் போது அனுபவம் எப்படி இருந்துச்சு? அண்ட் அவர் ஸ்பாட்டில் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணார்? ரொம்ப வெரி நைஸ், ரொம்ப தங்கமான மனிதர். நான் நடிக்கும்போது அந்த கேப் வந்து ஃப்ளோவாக போட்டேன். பாண்டிச்சேரியில் தான் நடித்தேன். அந்த சீனு போட்டோன்னா அதை டப்பு டப்புன்னு உருண்டு ஓடி போய் ரோட்டில் விழுந்துடுச்சு. சாரி சார், தெரியாது வந்துச்சு. கரெக்டு, அதே பண்ணுனார். அப்படி அமர்ந்தது தான் அந்த காட்சி. அப்போது ஹீரோ சார் அவர் எடுக்கிறார், நான் அவர் தான் எடுக்கணுங்க, அவர் தான் பண்ணணும் அப்படின்னார். அப்படி உருவானது தான் அந்த சீன், அந்த காட்சி. அதனால் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். கரெக்டாக இந்த வேலை வாங்குறதுல அவர் கரெக்ட்னா கரெக்ட், இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணி ஆகணும். அந்த விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளுக்கும் அது அமைஞ்சுது. டிபி கஜேந்திரன் சாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமிலி ஓரியன்ட் காமெடி ஜேர்னரில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட ட்ராவல் பண்ண அனுபவம் சொல்லுங்கள் சார். ஆமாம், ரொம்ப என்னுடைய மேரேஜுக்கு வந்திருக்காரு. குடும்ப நண்பர் மாதிரி நாங்கள் பழகியிருக்கேன் அண்ணங்கிட்ட. தொடர்ந்து நான் அவரோட அப்ரோச் பண்ணும்போது எந்த படம் பண்ணாலும் நான் போகும்போது கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்துருவார். நீ வாப்பா, இது நடி, அது சீன் பண்ணு அப்படின்னு. அதுமாதிரி பாட்டு வாத்தியார் படத்துலையும் செந்தில் சாரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. பெண்கள் வீட்டின் கண்களில் எஸ்எஸ் சந்திரன் கேஆர் விஜயாம்மாவோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. கேஆர் விஜயாம்மாவெலாம் நான் பார்ப்பனான்றது தங்கப்பதக்கம் படம் பார்க்கும்போது நான் குழந்த பையன். அப்போல்லாம் வந்து அம்மாவை பார்த்துட்டு திரையில் போய் கிட்ட அவங்களோட நடிக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அவங்கள்ட்ட போய் சொன்னீங்களா அதெல்லாம்? அது நான் அவங்ககிட்ட சொல்ல முடியல. பிரேக் டைமில் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ எஸ்எஸ் சந்திரன் சார் என்னை பார்த்து ஏதோ சொன்னார். சும்மா இருங்க, ஏன் அவரை கிண்டல் பண்ணுறீங்க? இல்லை, சாரோட தெரியும், நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். அப்படி சிரித்தாங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லி பண்ணேன். அப்படி தான் வீடுமணி மக்களில் நடிக்கும்போதும் அவங்க படம் தான் அது. பெண்கள் வீட்டின்களில் நடிக்கும்போது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு சீன் கிடச்சிது, பண்ணேன். டிபி சார் வந்து விசு சார்கிட்ட இருந்தார். அதுக்கு முன்னாடி மழலை பட்டாளம் லட்சுமி மேடம் அம்மா கிட்ட இருந்தார். இப்படி தொடர்ந்து விசு சார்கிட்ட இருக்கும்போது நான் அடிக்கடிக்கு அவங்க வீட்டுக்கு போக வருவேன். அப்போ ஒரு கோ டைரக்டராக சார்கிட்ட இருந்தது பழக்கம். ஒரு வாட்டி அவர் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே சாஞ்சிட்டு இருந்தார். அப்போ ஒரு ஃபோன் அடிச்சுது. எடு அப்படின்னாரு. எடுத்தேன். ஓ, விசு பேசுகிறேன் கஜேந்திரன் அப்படின்னாரு. சார் 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 விசு சார் பேசுகிறேன் சார், இதோ இருக்கார் சார், இதோ படுத்துட்டு இருக்கார் சார், இதோ வந்துடுறேன். ஃபோன் ஆகிட்டா ஆனால் ஒன்றும் இல்லை, நச்சுமா அப்படியே சாஞ்சிட்டு இருந்தேன், சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி பேசினார். அப்புறம் முடிச்சோன்னே சொன்னார், தூங்கிட்டு இருக்கேன், படுத்துட்டு இருக்கேன், உட்கார்ந்துட்டு இருக்கெல்லாம் சொல்லக்கூடாது, இது ஒரு சென்டிமெண்ட்டான சினிமா உலகம் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது என்னுடைய வாழ்க்கைக்கு. இப்போது எனக்கு உதவுது. அதை உங்ககிட்ட நான் இப்போ சொல்கிறேன். இப்போ மறக்க முடியாத நிறைய இயக்குநர்களோட நீங்கள் பண்ணியிருப்பீங்களா? அவங்களோட பணியாற்ற அனுபவம் பற்றி சொல்லுங்கள். நடுவில் சமீபத்தில் நான் விடுதலை 2 பண்ணேன். ஒரு ஹாலிவுட் படம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எல்லாருக்குமே அது இருந்திருக்கும், எனக்கும் அந்த சந்தோஷம் இருந்தது. அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. ஷார்ட்டில் தான் கொடுப்பாங்க டைலாக், ஷார்ட்டில் வாங்கி உள்வாங்கி பண்ணணும். அப்போ விஜய் சேதுபதி சாரோட ஒரு 4-5 படங்களும் பண்ணியிருந்தேன். அப்புறம் என்னை விசாரிச்சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார்னு. அதுமாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் ஒரு படத்துலையும் நடிக்கிறவங்களோட அனுபவம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒரு இயக்குநர்கிட்ட நடிக்கும் போதும் சரி, நான் இது வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் வாங்கலை. கொடுக்குறத அழகாக பண்ணிவிட்டு விடை பெற்று வருவேன். எனக்கும் கிஷோர் சாரும் பேசிகிட்டே போங்க சொன்னார். அந்த தான் வந்தவொடனே அந்த ஷாட் எடுத்த கேமரா பின்னாடி இருக்குது, பேசிகிட்டே போகிற மாதிரி. கேமரா பின்னாடி இருக்கும்போது நான் வந்து பேசுறது தெரியணுன்றதுனால கையை ஆட்டி அசைச்சி அப்படி சொல்லி பேசிட்டே போகும்போது
ஒரு கட்டத்துக்கு மேலே கட்டு சொல்லிட்டு, சார் என்ன பேசுவேன், எவ்வளோ நேரம் தான் பேசுவேன், நான் என்ன டப்பிங்கில் போட முடியும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஆமாங்க சார், நான் அதை அளவு வச்சுக்கோ, கம்மியாக பண்ணிக்கணும். கரெக்ட் சார், தேங்க்ஸ் சார்ன்னு சொல்லிட்டு அதை மாதிரி பண்ணேன். அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா நடிகர் மாதிரியும் நானும் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன், கற்றுக்கிட்டே இருக்கணும். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். கடல் மாதிரி இது கற்றுக்க நடிப்புக்கும் படிப்புக்கும் எல்லையே கிடையாது. அந்த பரிமாறுற சீன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், சாப்பிடுறதுக்காக எல்லாரும் உட்கார வச்சாங்க. அப்போது அந்த நம்ம வந்து நிறைய நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்லாம் சாப்பாடுலாம் பந்திலாம் பரிமாறியிருப்போம். அந்த அனுபவம் எனக்கு அப்போ கை கொடுத்துட்டு. ஆக்சுவலாக வேற ஒருத்தர் தான் அது பரிமாறுறதா இருந்தார். அதுக்கப்புறம் அது சரியாக வரலன்னொடனே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கோ டைரக்டர் கூப்பிட்டு பண்ண சொன்னார். பண்ணேன். ஓகே, நல்லா இது பண்ணுங்க அப்படின்னாங்க. உடனே நான் தலைப்பாலத்து கட்டிக்கிட்டு அந்த சீன் அப்படியே பண்ணேன். ரொம்ப நல்லா, எனக்கு ஒரு மன நிறைவாக இருந்தது. எப்பவுமே நம்ம நடிக்கிறதும் நம்ம பேசுகிறதும் நமக்கு முதல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா, நம்ம கரெக்டு தான் நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஒரு நடிகர்களுக்கு அது தெரியும் ஓரளவுக்கு. அது எனக்கு மன நிறைவாக இருந்தது. உட்காந்து சாப்பிட்றதாகட்டும் எல்லாம் நல்ல ஒரு காட்சி அமைப்பாக ஐயா உருவாக்குனார். ரொம்ப நல்ல ஒரு படம் அது. சர்பட்ட பிரமில் வந்து ஹீரோயினோட அப்பா கேரக்டர் எப்படி அமைஞ்சது அந்த வாய்ப்பு? சார் வந்து ரஞ்சித் அண்ணா சார் வந்து எனக்கு மெட்ராஸ் படத்தில் வாய்ப்பு ஆடிஷன் வச்சு தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க. மாங்கான்னு ஒரு கேரக்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய பொம்மை நாயகி அந்த கம்பெனியுடைய படம், இப்படி பல படங்கள் பண்ணியிருந்தேன். அப்போது இந்த படத்துக்கு சார்பட்டா பரம்பரைக்கு சார் கூப்பிட்டாரு. நான் நினச்சேன் சும்மா சொல்கிறாங்க போல இருக்குது, சார் சொல்லிட்டு ஏதோ கூப்பிட்றாங்க போலன்னு. இல்லைங்க, இது மாதிரி சார் தான் வர சொன்னார். அவர் தான் சொன்னார். சரிங்க சார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனோன்னே கரெக்டாக சார் சொன்னார், ரஞ்சித் சார் நான் தானே கூப்பிட்டேன்னாரு. ரொம்ப நன்றிங்கண்ணே. அப்புறம் அந்த ஒரு காட்சியை வச்சாங்க, அது நடித்தேன். அது நல்லா இருந்தது. ஆர்யா சாரும் சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு. அதனால் சாரும் ரொம்ப நல்லா நடிச்சிங்க, நல்லா இருந்ததுனாங்க. முடித்தோன்னே அப்புறம் டேட்லாம் கொடுத்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இத்தனை வருஷத்தில் உங்களால் மறக்கவே முடியாது, அந்த பாராட்டை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னா என்ன பாராட்ட சொல்லுங்கள்? நான் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வராது இருக்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு குறும்படம் ஒன்று நடித்தேன். ஆண்டனி சார்ன்னு சொல்லிட்டு பாலா சாருடைய ஸ்டண்ட் பண்ணார். அது நடித்து ஹார்ட் அட்டாக்கு வராது இருக்கணும்னா அது எப்படிலாம்ன்றதை அந்த குறும்படத்தில் நடித்து முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த குறும்படத்தை பார்த்துட்டு விஜய் சேதுபதி சார், சத்யராஜ் சார்லாம் அதை பற்றி ஒரு பேட்டி கொடுத்து அது ஒளிபரப்புனாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த டைரக்டர் வந்து கூப்பிட்டு, இது டாக்டர்ஸ்லாம் கலந்துக்கிறாங்க இயலிசை நாடக மன்றத்தில்னு நினைக்கிறேன், அங்கே நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. அங்கே போகும்போது நான் பெரிதும் மதித்து வணங்கக்கூடிய தாய் வீடு போல் பார்க்கின்ற இன்றைக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோவுடைய ஓனர் சரவணன், ஏவிஎம் சரவணன் ஐயா வந்து அங்கே இருந்தார். 2 முறை அதை ஒளிபரப்பு பண்ணாங்க. பார்த்துட்டுன்னா அவர் கையால் நான் ஷீல்டு வாங்கினேன். காலத்தொட்டு ஆசீர்வாதம், நல்லா வருவேன், நல்லா இருப்பேன், நல்லா பண்ணினார். அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். இப்போ நயன்தாரா மேடம் கூட மண்ணாங்கட்டி படத்தில் கூட நடிச்சிருக்கீங்களா, அந்த படத்தோடைய அனுபவம்? மண்ணாங்கட்டி படம் நடிக்கும்போது நான் அதே மாதிரி தான் ஆஃபீஸ்க்கு போனேன், ஆடிஷன் பண்ணேன், கொடுத்தாங்க ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க டேட்டு கொடுத்து அதுக்கப்புறம் போய் ரிகல்சல் 1-2 வாட்டி நானே வச்சுக்கிட்டு, சார் நான் பண்ணுறது கரெக்டாக பாருங்கள் சார்னு சொல்லிட்டு அவர் ஏற்றம் இறக்கங்கள்லாம் இயக்குனர் சொன்னார். பண்ணவுடனே நயன்தாரா மேடம் வந்தாங்க. வந்தவுடனே எனக்கு அந்த சீன் வந்து பண்ணேன். மன நிறைவான காட்சி. கட்டாவாத என் சீன் வந்ததுன்னா மிகப்பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா டைரக்டர் முதற்கொண்டு அந்த சீனை ரொம்ப ரசித்து எடுத்தார். மேடமும் ரொம்ப நல்லா அந்த சீனில் பண்ணியிருக்காங்க. படம் வந்ததுன்னா அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது. விரைவில் எதிர்பார்க்குறேன் சார். அவங்களுடைய தொழில் அவங்க 100% நாளைக்கு கூட அவங்களால டைரக்ட் பண்ண முடியும் சார். அந்த அளவுக்கு அவங்க மெமரி, எல்லா திறமையும், திரைப்படத்துறை சார்ந்த அத்தனை திறமையும் அவங்ககிட்ட இருக்குது சார். நாளைக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ண சொன்னால் கண்டிப்பாக பண்ணுவாங்க சார். அவங்க பண்ணாங்கன்னா அதை நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். இதன் மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு டேலண்டானவங்க சார். அதுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. ஒரு படமும் அதுக்கு நம்ம பார்ப்போம். எதை வச்சு கணிச்சிங்க அந்த மேட்டர்? சுற்றி இருக்கிற அந்த சுச்சுவேஷனை பார்ப்பாங்க. அவங்க ஷாட்டுக்கு வந்த உடனே சரி எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. டைலாக் சொல்லுன்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க, யாருன்னு கேட்பாங்க. அது அவங்க அந்த இதை நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது
ரொம்ப நல்லா ஒரு நடித்த ஒரு பெரிய ஒரு நடிகையோட அன்றைக்கி நான் நடித்தது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஒரு நடிகராக வந்து உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருந்திருக்கலாம், இந்த மாதிரி ரோல் பண்ணணும், அவரை மாதிரி பண்ணணுன்ட்டு. அப்படி யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது? யார் மாதிரி ஆகணும்னு நினச்சிங்க? சார் எனக்கு வந்து காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆனால் என் உருவத்தையும் என்னுடைய பாடி லாங்குவேஜ் வச்சு எனக்கு அந்த மாதிரி இந்த கேரக்டரில் இந்த அப்பா இன்ஸ்பெக்டர் அது மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் காமெடி எனக்கு சொல்லிராஜன் சார்லேருந்து இப்போ இருக்கிற வடிவேல் சார் வரைக்கும் எல்லாருடைய காமெடியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கும்போது கூட காமெடி சேனல் தான் நான் ரொம்ப அதிகமாக விரும்பி பார்ப்பேன். அது எனக்கு அமைக்கும் போது நம்ம ஏற்றுக்குன்னு தானோ, அதான் சொல்லிட்டேனே, லாஸ்ட்டாக எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணணும். ஆனால் காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இப்போ எனக்கு வந்து நான் நம்மளுடைய ஏஜ் வச்சு பார்க்கும்போது நம்ம இப்போ டெல்லி கணேஷ் சார் பண்ணுறது, பூர்ண விஸ்வநாத் சார், கம்பம் ஜெயராம் சார், அதுக்கு முன்னாடி வந்து சாமி கண்ணு சார், இவங்களுடைய கேரக்டர்லாம் பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு உண்டு. இது மாதிரி நம்ம வருங்காலத்தில் கண்டிப்பாக இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. இது மாதிரி எனக்கு இனிமேல் நான் இந்த படத்தில் எனக்கு அப்படி ஒரு ரோல் அப்படின்னா என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? பொதுவாக வந்து எந்த ரோலுமே நான் வந்து எதிர்பார்த்து எனக்கு கொடுக்கறது கிடையாது. அவங்க கொடுக்கறத வச்சு தான் நம்மளுக்கு கிடைக்கிது வாய்ப்பு. அப்படி கொடுக்கும்போது அவங்க ஃபாதர் கேரக்டர், இப்போது அப்பா கேரக்டர் கொடுக்குறாங்க. இப்போ பல படங்களில் நடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போது சமீபத்தில் சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், ஜெய் சார் படம் நடித்த படம். அப்புறம் வினய் சார் ஒரு படம் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஜெயந்தரா மேடத்தோட மண்ணாங்கட்டின்னு ஒரு படம் பண்ணேன். அப்புறம் 4 Windows சொல்லிட்டு வெற்றி சார் படம். இப்படி ஒரு 10 படங்கள் பண்ணி முடிச்சிருக்கேன். அப்படியே போயிட்டே இருக்குது. உங்களுக்கு மனநிறைவு, இத்தனை வருஷம் 26 வருஷம் பயணிச்சிருக்கீங்க, அந்த உங்களுடைய மனநிறைவு இந்த ரோல் பண்ண எனக்கு கொஞ்சம் நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னு எதை சொல்கிறீங்க? பிச்சைக்காரன் படம் எனக்கு மனநிறைவு. ஜெய்பீம் படம் அது ஒரு மனநிறைவு. விடுதலை 2 அப்படி இப்படி பல படங்கள். கத்தி, பைரவா, அனாட்டமி டாக்டராக நடித்தேன் பைரவாவில். இப்படி பல படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். எல்லா படத்துலையுமே நம்ம கொடுக்குற கேரக்டரை உள்வாங்கி நல்லபடியாக நான் நடிச்சிடுவேன். அதில் ஒரு சின்ன தவறு கூட இல்லாத அளவுக்கு பார்த்துக்குவேன். அப்படி பைரவாவில் நான் நடிக்கும்போது ஒரு இது என்னென்னா, சார் செத்துட்டான் சார்னா, அவன் வந்து நான் செத்துட்டான் சார்னு சொன்னவொடனே அவர் அப்படின்வார். அப்போது அந்த இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணுமேன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போது டைரக்டர் பரதன் சார்கிட்ட சொன்னேன், சார் ஒரு இன்னொரு வாட்டி வாய்ப்புகள் ஒரு வாட்டி தான் கிடைக்கும், காப்பாற்றிக்கணுன்னாரு. எந்நேரமோ என்ன தெரியல, அது ரீடேக் ஆச்சு, யாரோ பண்ண தப்பு பக்காவாக அடித்து தூக்கிட்டான் அந்த சீனில். அது மாதிரி ஒரு கிடைக்கிற இதில் வந்து நம்மளை அறியாமலே சில தவறு நடந்தாலும் நம்ம அடுத்ததுக்கு தயாராக இராணுவ வீரர் மாதிரி ரெடியாக இருக்கணும். அடுத்தடுத்த படங்களுக்கு நம்ம எப்படி நடிக்கணும், எப்படி பண்ணணும், அந்த சிந்தனையோடவே ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நாளைக்கு நம்ம ஷூட்டிங் போகிறோன்னா கூட சரி, நைட்டு இருக்கான் அந்த சீன் எப்படி பண்ணலாம், எப்படி செய்யலாம், எந்த இடத்துல எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். விஜய் சாரோட வந்து இப்படி தொடர்ந்து பண்ணியிருக்கீங்க, அவர் ஸ்பாட்டில் எப்படி சார் இருப்பார்? சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இப்போ அது வந்து வெளியில் நின்று இப்போ பேசுகிறாரு போனாங்க. அமைதியான மனுஷன், ரொம்ப நல்லவர், அமைதியான டைப்பு. குனிஞ்சிட்டு போவார், வருவார், விஷ் பண்ணுவாங்க. மற்றபடி அவருடைய இதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருப்பார். நம்மளுக்கு கொடுக்குற நம்ம வந்து அவரோட அந்த இது காம்பினேஷனில் பண்ணலை. நான் பைரவாவில் எந்த தனியாக ஒரு இதாக பண்ணேன். அதுக்கப்புறம் கத்தி படத்தில் அவர் அந்த பெரிய லென்த்து டைலாக் பேசுவார். அப்போ நாங்கள்லாம் போலீஸ் ஆஃபீஸர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு காட்சி அமைப்பு இருந்தேன். அவ்வளோ பெரிய டைலாக் சார், உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தோம் சார். நாங்கள்லாம் எப்படி அந்த மெமரி பவர் கடவுள் கொடுத்துருக்காரு அவருக்கு, மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு நடிகர்கள் வந்து அந்த காலத்துலாம் வந்து அண்ணா எழுதுனது வந்து கலைஞர் இது நம்ம சிவாஜி கணேசன் ஐயா நடித்ததெல்லாம் பல பக்கங்கள் இப்போலாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ 4 வரி டைலாக்குக்கு நாக்கு தள்ளுது சில பேருக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். ஆனால் சார் வந்து விஜய் சார் பேசின டைலாக்ஸ் ரொம்ப பிரமாதம். நாங்களாம் மெய் மறந்து பார்த்துருந்தாங்க, அத்தனை பேர் ஜனங்களும் சரி, ரொம்ப கிளாஷ் பண்ணாங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது, பக்கத்தில் இருந்து பார்த்தது. அது மாதிரி வந்து அந்த டெடிகேஷன் வந்து எல்லா கலைஞர்களுக்கும் கடவுள் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஜெய்பீம் படத்தில் வந்து ஓப்பனிங் சீனே உங்கள் மேலே தான் ஆரம்பிக்கும். அந்த சீனில் நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள், அந்த டேரக்டர் பற்றி சொல்லுங்கள். கூட்டத்தில் ஒருவன் சொல்லி சார் ஒரு படம் பண்ணார், அசோக் செல்வன். அந்த படத்தில் அசோக் செல்வன் சார் படத்தில் நான் வக்கீலாக பண்ணேன். அதுக்கப்புறம் ஜெய்பீம் படத்துக்கு போனேன், அதே போல் தான் ஆடிஷன் வச்சாங்க, பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஜெய்பீம் படம் திண்டுக்கல்லில் அந்த இடம் கூப்பிட்டுருந்தாங்க, போனேன். ஜெயிலர் கேரக்டர் நான் நினச்சேன். ஜெயிலர் கேரக்டர்னால் ஒரு ஆஃப் டவுசரு, பெல்ட்டு, கேப்லாம் போட்டுன்னு அப்படி தான் போவேன்னு நினச்சேன். சார் பார்த்தாரு, அந்த ட்ரெஸ்ஸோடு தான் போய் நின்னேன். இப்படி கிடையாது, எல்லாத்தையும் பார்த்து பேண்ட் ஷர்ட் போட்டு எஸ்ஐ மாதிரி பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் பண்ணி முடித்தோன்னே வந்தேன்.
ஷார்ட் விஷயங்கள் சொன்னாங்க. அதே மாதிரி நடித்தேன். நடித்து முடிச்சோன்னே ரொம்ப நன்றி சார் வாய்ப்பு கொடுத்ததுக்குன்னு, நான் தான் உங்களை கூப்பிட்டேனாரு. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அது மாதிரி கிடைச்ச வாய்ப்புகள் தான். அதுக்கப்புறம் சார் ரஜினி வச்சு பண்ணும்போது தொடர்ந்து அவர் பார்க்க முடியல. ரஜினி சாரோட பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருந்தேன். அப்புறம் ஜெயிலர் படத்தில் அந்த படத்தில் கூப்பிட்டாங்க. ஆனால் வேறு ஒரு படத்தில் இருந்ததுனால என்னால் அந்த வாய்ப்பு தவறிடுச்சு. இந்த கடந்த 26 வருஷத்தில் எத்தனை படங்கள் நடிச்சிருப்பீங்க சார்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 படங்கள் மேலே நடிச்சிருக்கேன். அப்படியே போயிட்டே இருக்குது. இது வரைக்கும் நான் அதை இது பண்ணதே இல்லை, எண்ணி எதுவும் கிடையாது. எண்ணி துணிக கருமம் அது மாதிரி சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்ம பாட்டு நம்ம உழைப்பு நம்மளுடைய கஷ்டம் நம்ம போயிட்டே இருந்தோம். அந்த பலாபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டம் இப்போ வந்து சினிமா வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற பீரியட், நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? அப்போ உள்ள சினிமாவுக்கும் இப்போ உள்ள சினிமாவுக்கும்? திரைப்படம் வந்து அப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாங்க சொன்னோம்னாக்கா, நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நம்ம போய் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க அப்படிலாம் இருந்தது. இப்போ அப்படிலாம் கிடையாது. நான் வந்து மலையாளத்தில் இவர் பிருத்திவிராஜ் சாரோட ஜனகனை பண்ணேன். காலையில் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னாங்க. சரின்னு சொல்லி பேசி முடித்தா 3 மணிக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டாங்க. 7 மணிக்கு கேரளாவில் இருக்கேன். எவ்வளோ பெரிய வளர்ச்சி. மறுநாள் ஷார்ட்டில் போய் உட்கார சாரோட நடித்தேன். அன்றைக்கி முடிஞ்சது, வந்துட்டேன் கிளம்பி. இது ஒரு பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய. அந்த படத்தை பார்த்து கொண்டல்னு ஒரு படம் கூப்பிட்டாங்க. அதே மாதிரி தான் போய் நடிச்சுருந்தேன். இப்படி பல படம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. நடிகர்களுக்கும் பல விதத்தில் நிறைய விஷயத்தில் நம்மளுடைய அரசாங்கம் சரி, மத்திய அரசும் மாநில அரசும் இன்றைக்கி ரொம்ப ஃப்ளைட்லேருந்து பஸ்ஸில் ரொம்ப வசதிகள் செய்து கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து நம்ம அதை பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம ஈஸியாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் நடக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. டி ராஜேந்தர் சார்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து வாய்ப்பு கேட்டது இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மறக்கவே முடியாது. மறக்க முடியாத நிகழ்ச்சி என்னன்னா, நான் அப்போது சாரை பார்க்கறதுக்கு ஒரு 7-8 வருஷம் முன்னாடி அவர் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். அப்போது ஒருதலை காதல்னு ஒரு படம் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். நான் உள்ளே போகிறேன். பின்னாடி என்ன மாதிரி ஒரு நடிகர் வந்தார். சார் இருக்காரான்னு கேட்டார். உள்ளே இருக்கிறாராம். சாரை பார்க்க வந்திருக்கேன்னு. ஒரு ஸ்டூல் நீட்டு பெஞ்ச் இருக்கும், அங்கே ஓரம் உட்கார்ந்தேன். என் பக்கத்தில் இவரும் வந்து உட்காந்தார். உட்கார்ந்தவொடனே உள்ளே வந்து குமாரே குமாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டுது. சார் இருக்கார். அங்கே தம்பிங்க என் பக்கத்தில் இருக்கவர், அவங்க தம்பி அதே மாதிரி தாங்க இருப்பார் குரல். கொஞ்ச நேரம் அப்படிங்களான்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்துட்டே இருந்தேன். ஃபுல் அண்ட் ஷர்ட்டை பட்டன் போட்டுன்னு வந்து நின்றுட்டார் பக்கத்தில். டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு, அண்ணா வணக்கண்ணா, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னாரு. குமாரே அப்படின்னார். டிரைவர் யாரை கூப்பிட்றாரு பொழுது. அப்போ நான் நடிகராக இருக்கேண்ணே, வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன், ஃபோட்டோ காட்டுங்கண்ணார். வாங்கி பார்த்துட்டு ஒன்று சூஸ் பண்ணிட்டார். இப்போ நான் நன்றிண்ணே சொல்லிட்டு வெளியே போனோம். இந்த ஆள் குறுக்க நின்ட்டான். அண்ணே மைனா பார்த்தீங்களா? இவர் கேட்குறாரு, அண்ணே மைனா பார்த்தீங்க, தன்னை அறிமுகம் பண்ணிக்கிறார். மைனா பார்த்தியா, புறா பார்த்தியா, குருவி பார்த்தியா, நான் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அண்ணா வீடு பார்த்தீங்களா? வீடை பார்த்தியா, கல்லை பார்த்தியா, மண்ணை பார்த்தியான்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே இவர் வழி விடலை. இவர் வழி விட்டால் நான் வெளியில் வருவேன். நான் சொல்கிறேங்க என்னாரு, நன்றிங்க என்ன. அதுமாதிரி அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வுனா, அந்த வார்த்தைகளில் கூட அவர் ரைமிங்ஸாக சொன்னார் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அது அந்த நேரத்துக்கு வரணும் இல்லையா? பெரிய ஜாம்பவான் அவரெல்லாம் சந்தித்தது வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி. சுருளிராஜன் சார் மிகப்பெரிய ஃபேன்னே சொல்லலாம். நீங்கள் அவர் மாதிரி மிமிக்ரி கூட பண்ணுவீங்க? பண்ணுவேனே, சுருளிராஜன் பண்ணுவேன், படக்கு நல்லு அப்படின்னுவார். ரொம்ப எனக்கு பிடிக்கும். சுருளிராஜன் சாருடைய படங்கள்லாம் விரும்பி பார்ப்பேன். அவர் அடிக்கடி சொல்ல படக்கு நல்லுமா அப்படின்னுவார். அதெல்லாம் வந்து மறக்க முடியாத நிகழ்வு. ஓகே சார், உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி. ரொம்ப நன்றி. இந்த டூரிங் டாக்கிள்ஸினுடைய பல லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிற இந்த கோடிக்கணக்கான சப்ஸ்கிரைபர்கள் உருவாகும். நாங்களாம் வந்து இந்த சேனல் அடிக்கடிக்கு பார்க்கக்கூடிய நடிகர்களில் நானும் ஒருத்தன். சினிமா பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் நம்ம இந்த சேனலை பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். இந்த சேனல் பயனுள்ள சேனலாக இருக்குது. தொடர்ந்து வெற்றி நடை போடணும். வாழ்த்துக்கள். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.